ஏங்க எவ்வளவு பாசத்தை நம்ம பொண்ணு மேல வச்சுக்கிட்டு ஏங்க அவன் மேல கோவத்தை காட்டுறீங்க? நான் முக்கியம் இல்ல, அவன்தான் முக்கியம்னு என்ன விட்டுட்டு போயிட்டா. அவ கழுத்துல கதிர் தாலி கட்டாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உன்னோட தங்கச்சி பொண்ணும் தான். பெரியம்மா, மாயா அவர் உள்ள பார்த்தேன் பெரியம்மா. பெரியப்பா தனா செஞ்சு கொடுத்த கேசரிய சாப்பிட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் சொன்னேன்ல அவரு கண்டிப்பா சாப்பிடுவாருன்னு. அவர் இப்படி பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாயா. தனாவை நினைச்சு அவரும் ஏங்கிட்டு தான் இருக்காரு. அவர் மனசுலதான் பாசம் இருக்குல்ல பெரியம்மா, அது ஒண்ணு போதும். சீக்கிரமே தனாவை நம்ம சேர்த்து வச்சிடலாம். அவருக்கு கோவம் மேலேயும் கோவம் இருக்கு மாயா. அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா நடந்த உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடணும். வேண்டாம் பெரியம்மா, என் மேல அவரை கோவப்படுறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த உண்மையை சொன்னா தனா மேல இன்னும் கோவம் அதிகமாயிடும். அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம எதுவுமே சொல்லாம பெரியப்பா மனசை மாத்த முயற்சி பண்ணலாம். அவர் மனசு மாறவே இல்லைனா உண்மையை சொல்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல மாயா. எனக்கு வேற வழி இல்ல. நான் கொடுத்த கேசரிய அப்பா சாப்பிட்டாரான்னு தெரியல. வீட்ல வேற என்ன பிரச்சனை நடந்திருக்கும்னு பயமா இருக்கு. நீ கவலைப்படாத தானா, மாயா ஏதாவது சொல்லி அப்பாவை சாப்பிட வச்சிருப்பா. இருந்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு கதிர். மாயாவே கால் பண்றா. ஹலோ கதிர், தனா கிட்ட போன கூட. மாயா சொல்லு. தனா, பெரியப்பா கேசரிய சாப்பிட்டாரு. கவலைப்படாது தனா, இப்பதானே முதல் படி எடுத்து வச்சிருக்கோம். போக போக அப்பா எப்படியாவது உங்க 2 பேரையும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. கூடிய சீக்கிரம் இது கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் மாயா. ஏய், என்னடி நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நான் உன் அக்கா, உன் வாழ்க்கைக்கு துணையா இருப்பேன். உன்னையும் கதிரையும் பெரியப்பா ஏத்துக்கிறது தான் என் லைஃபாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா அது நடக்கும். சரி மாயா. அப்பா கேசரி சாப்பிட்டாரா? சொன்னேன்ல, உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர். ஐயா ஐயா, அடடே வணக்கம். வாங்கண்ணே, வணக்கம். வாங்க உள்ள வாங்க. அண்ணே அண்ணே வாங்கண்ணே, ஊர்க்காரங்களாம் வந்திருக்காங்க. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்காங்க? ஐயா வணக்கம். மாமா, நான் தான் மாமா வர சொன்னேன். அப்படியா? நீ வர சொன்னியா? என்ன விஷயம்? அண்ணே, நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சுண்ணே. நம்ம குடும்பத்து மேல இருந்த அந்த கெட்ட பழியும் போயிருச்சு. எல்லாம் என் மருமகளால தான். அவ தானே சரியான நேரத்துல அந்த கார்த்திகை புடிச்சிட்டு வந்து உண்மையெல்லாம் வெளியே வர வச்சா. இப்ப அதை யாராவது உங்ககிட்ட கேட்டாங்களா? சொல்லு. கொலகார குடும்பம்னு நம்ம குடும்பத்து மேல ஒரு பழி இருந்ததுனால தான் அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து உங்களை ஊர் தலைவர் பதவியில இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மச்சான், அவங்க மட்டும் சொல்லல, இதோ இங்க இருக்கிற ஊர்க்காரங்களும் சேர்ந்துதான் சொன்னாங்க. தப்புதாங்க ஐயா. நம்ம ஊருக்கு கட்டுப்பட்டு நாங்க அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு.
இன்னைக்கு ஜானகி அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு நீங்க தான் நிரூபிச்சிட்டீங்களே. ஐயா, ஊர் தலைவர் விஷயத்துல நாங்க தவறுதலா முடிவெடுத்துட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்ல, இதுல உங்க தப்பு எதுவும் இல்லையே. என் குடும்பத்து மேல வீண் பழிய அந்த புவனேஸ்வரி சுமத்துனா இன்னைக்கு அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. உங்க குடும்பத்தோட கௌரவம் என்னைக்கும் நிலைச்சு நிக்கணும். சிவா, இதுக்கா இவங்கள வர சொன்ன? இல்லண்ணே, ஒரு சூழ்நிலையில நீங்க தலைவர் பதவியே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அந்த புவனேஸ்வரி வேற தலைவர் ஆகணும்னு திட்டம் போட்டா நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் தப்பான ஆளுங்க கைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த தலைவர் பதவியே ஏத்துக்கிட்டேன்னு. இப்பதான் உங்க மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் இருந்த பழி போயிருச்சுலண்ணே. அதனால இதுக்கப்புறமும் நான் அந்த தலைவர் பதவியில இருக்க விரும்பலண்ணே. ஏங்க என்னங்க சொல்றீங்க? பார்வதி, நீ அமைதியா இரு. அண்ணா, இனிமே நம்ம ஊருக்கு தலைவரா நீங்க தானே இருக்கணும். அதுக்காகத்தான் இதோ நம்ம ஊர்க்காரங்க எல்லாரையும் வர சொன்னேன். ஏங்க இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாமா தான் அந்த பதவியை வேண்டான்னு சொல்லிட்டாருல. ஏய் பார்வதி, நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், பேசாம இரு. அண்ணா, இனிமே நீங்க தானே ஊர் தலைவரா இருக்கணும். எதுக்குடா இதெல்லாம் மாத்தணும்? இப்ப நீதானே தலைவரா இருக்க, அது அப்படியே இருக்கட்டும். ஐயோ அண்ணா, இல்லண்ணா, நீங்க தலைவரா இருந்தா தானே சரியா இருக்கும். நீ அந்த பொறுப்பை நல்லா தானே பாத்துக்கிற. கலெக்டர் கிட்ட பேசி நம்ம ஊருக்கு புதுசா ஒரு ஸ்கூல் கட்ட ஏற்பாடு பண்ணிருக்க. இன்னும் நிறைய விஷயங்களை நீ நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணா, ஐயோ, நான் என்னைக்குமே நான் ஒரு தலைவரா நினைச்சதே இல்லண்ணே. நம்ம அண்ணன் அந்த இடத்துல இருந்து பண்ணா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு தானே நான் எல்லா வேலையுமே பண்ணிருக்கேண்ணே. அதனால இந்த ஊருக்கு எப்பவுமே தலைவர்னா அது நீங்க தானே. ஏங்க மாமாவே நீங்க நல்லா பொறுப்பா பாத்துக்கிறீங்கன்னு தானே சொல்றாரு. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களே தலைவரா இருங்க. ஏய் பார்வதி, நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், குறுக்க பேசாதன்னு சொல்லியிருக்கேன். சிவா, நான் இந்த பதவி திரும்ப வேணும்னு கேட்கவே இல்லை. இதுல எனக்கு எந்த ஆசையும் இல்லை. நானா தேடி இந்த பதவியை ஏத்துக்கல. பெரியப்பா, உண்மையான தலைவர் பதவியை தேடியெல்லாம் போக மாட்டாங்க. பதவி தானா தேடி வரும். அப்போ என் புருஷன் உண்மையான தலைவர் இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல சித்தி. சித்தப்பா அவருடைய பொறுப்பை நல்லாதான் பாத்துக்கிட்டாரு. ஆனா இத அவர் ஏத்துக்கும் போதே திரும்ப பெரியப்பா கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருவேன்னு சொன்னாருல்ல. உன்கிட்ட இப்ப அதெல்லாம் கேட்டாங்களா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஏய், வாய மூடுன்னு சொன்னல. மாயா சொல்றதும் சரிதான். அண்ணி சொன்னதுக்காகவும் நம்ம குடும்பத்தோட கௌரவம் போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் தான் நான் தலைவர் பதவியை ஏத்துக்கிட்டேன். ஐயா, சிவராம் தம்பி சொல்றதும் சரிதாங்க ஐயா. அவரு இந்த பொறுப்பை ஏத்துக்கும் போதே எங்க கிட்ட உறுதியா சொல்லிட்டாரு. இது வரைக்கும் எந்த பஞ்சாயத்துலயும் நீங்க உட்கார்ந்த சேர்ல கூட உட்கார்ந்தது கிடையாது. நான் அதை எதிர்பார்க்கல. எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம். அண்ணா, அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணா. இல்ல சிவா, இந்த பதவியெல்லாம் என்னால சுமக்க முடியாதுண்ணே. அது 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 உங்களுக்கானதுண்ணே. அதுல நீங்க தானே இருக்கணும். ஏண்டா இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? ரகு, நீயா வேண்டான்னு முடிவெடுத்து விலகி இருந்தா நாங்க யாரும் உன்னை வற்புறுத்த மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஓ மேலையும் நம்ம குடும்பத்து மேலையும் எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டோம். உன்னை அந்த பதவியில இருந்து அனுப்பணும்னு நினைச்சவங்க முன்னாடி நீ திரும்பவும் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும்பா. அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் கௌரவமா இருக்கும். உங்களை திரும்ப தலைவரா பார்க்கணும்னு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம்.
தயவு செஞ்சு எங்களுக்காக ஒத்துக்கங்க ஐயா. அண்ணே ஒத்துக்கங்கண்ணே. ம் ஏங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? ஏய், நீ உள்ள கூப்பிட்டு என்ன பேச போறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இந்த பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காத சொல்லிட்டேன். இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ வாயை மூடிட்டு இல்லைன்னு வையன், எல்லாரும் முன்னாடி வெளுத்துறே வைப்பறேன் உன்னை. அண்ணா, தலைவர் பதவியை ஏத்துக்கங்க அண்ணா. ஐயா, எங்களுக்காக தலைவரை திரும்ப வாங்க ஐயா. ஐயா, நீங்க கண்டிப்பா இந்த தலைவர் பதவி ஏத்துக்கணுங்க ஐயா. சரி, நான் தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிறேன். எங்களுக்காக ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இந்த நல்ல விஷயத்தை போய் ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுறோங்க ஐயா. அப்ப நாங்க வரோங்க ஐயா. ம் போயிட்டு வாங்க. வாங்க. அண்ணா, இப்ப தானே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சுண்ணே. இனிமே நான் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குவேண்ணே. அப்புறம் என்ன, இன்னொரு விஷயம். இதோ ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் பார்வதி, இங்க வா வா வா. அட வான்னு சொல்றல, வா வா. வீட்டு பீரோவுடைய கொத்து சாவிய கொண்டா குடு. என்னது? இப்ப நான் சொன்னது உனக்கு காதுல விழுகலையா? வீட்டு கொத்து சாவிய குடுறீனா குடுறி. அத எதுக்கு இப்ப கேக்குறீங்க? கேள்வி கேட்காதன்னு சொல்லியிருக்கல்ல, குடுறி சாவிய. எடு. எல்லாரும் கேட்டுக்கங்க. அண்ணனுக்கு அடுத்து இந்த வீட்ல எல்லாமே அண்ணிதான். அவங்க மேல ஒரு பழி இருந்ததுனாலதான் கேசிஸ்லாம் முடியட்டும், அது வரைக்கும் பாத்துக்கன்னு சொல்லி சாவி அவங்க கிட்ட கொடுத்திருந்தாங்க. இப்பதான் அந்த மாதிரி பழி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. இந்த வீட்டுக்கு தலைவினா அது என்னைக்குமே எங்க அண்ணிதான். அண்ணி, சாவியை வாங்கிக்கங்க அண்ணி. ஏங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீ எதுவும் பேசாத அண்ணி. வாங்கிக்கங்க அண்ணி. வேண்டாம் சிவா, அது பார்வதி கிட்டே இருக்கட்டும். அவளே பொறுப்பெல்லாம் பாத்துக்கிட்டோம்பா. யாரு பொறுப்பா பாத்துக்கிறது? இவளா? ஐயோ, இவ பொறுப்பா பாத்துக்கிட்ட லட்சணம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. வீட்டுக்குள்ள இருந்த பணம் காணாம போயிருச்சே, அதான் இவளோட பொறுப்பு. ஏங்க, அது திருட்டு போச்சு. உன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அப்புறம் என்ன ஆகும்? திருட்டு தான் போகும். அண்ணிதான் இது எல்லாத்தையுமே பொறுப்பா பாத்துப்பாங்க. மரியாதையா சாவியை கொடு. சரியா சொன்னீங்க மச்சான். ஊருக்கு மச்சான் எப்படி பார்த்து பார்த்து நல்லது செய்வாரோ, ஜானகி தங்கச்சியும் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானதை சரியா பண்ணிடும். அதனால சாவி தங்கச்சி கையில தான் இருக்கணும். அண்ணி, நீங்க வாங்கிக்கங்க அண்ணி. இல்ல சிவா, நான் முழு மனசோட தான் அன்னைக்கு பார்வதி கிட்ட சாவியை கொடுத்தேன். அவளை என் தங்கச்சி மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன். அவளே பொறுப்பை பாத்துக்கிட்டோம்பா. பெரியம்மா, அதான் சித்தப்பா சொல்றாருல்ல, சில விஷயங்கள் இருக்க வேண்டியவங்க கிட்ட இருந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும். சிவா சொல்றதும் சரிதான் ஜானகி. அத்தை, என்னத்த நீங்களும் இப்படி சொல்றீங்க? இல்ல பார்வதி, உனக்கு அனுபவம் பத்தாது. ஜானகி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம். அவதான் எல்லாத்தையும் சரியா பாத்துக்குவா. தங்கச்சி,
நம்ம வீட்டுக்கு என்னைக்குமே மச்சானும் நீயும் தான் தலைவரும் தலைவியும். சாவியை வாங்கிக்கமா. பெரியம்மா வாங்கிக்குங்க. ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? அப்புறம் என்ன, அண்ணனே வாங்கிக்க சொல்லிட்டார்ல. அண்ணி வாங்கிக்கங்க அண்ணி முதல்ல. ஏய் பார்வதி, என்ன பாத்துட்டு இருக்க? போய் சாவியை குறி போடி. பார்வதி, அண்ணி அவளை விடுங்க அண்ணி, இது உங்ககிட்டயே பத்திரமா இருக்கட்டும். அண்ணே, கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வாங்கண்ணே போலாம். வர அண்ணி. தங்கச்சி, இப்பதான் இந்த வீட்ல பழைய மாதிரி எல்லாம் சரியா இருக்கு. சரியா இதே சொன்னீங்க. மாதிரி எப்பவும் இருக்கணும். பெரியம்மா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெரியப்பா தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. வீட்டு பொறுப்பு உங்ககிட்ட வந்துருச்சு. பாவம் பார்வதி, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. அட நீங்க வேற பெரியம்மா. அவங்க கிட்ட இருந்தா எப்போ எதை பண்ணுவாங்கன்னே தெரியாது. சாவி உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது. நீங்க ஏதாவது யோசிச்சு திரும்ப போய் கொடுத்துறாதீங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே மாயா. ஆனா தனாவையும் கதிரையும் நினைக்கிறப்போதான். பெரியம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா. சீக்கிரம் பெரியப்பா அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாரு. பார்வதி, நீ எதுவும் வருத்தப்படாத. நமக்கு நேரம் சரியில்லை. எனக்கு வாச்ச புருஷன் சரியில்லை அண்ணி. இப்பதான் எல்லாமே கைகூடி வந்தது. தலைவர் பதவியும் கொடுத்துட்டாரு, என்கிட்ட இருந்த சாவியும் புடுங்கி கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் இருக்கணும் போல. சித்தப்பாவை மட்டும் சொல்ல என்ன சித்தி ஆக போகுது? பெரியப்பாவும் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. ஜானகி பெரியம்மாவும் சாவிய நைஸா வாங்கிக்கிட்டாங்க. அவங்க எப்படா இது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க முன்னாடி நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாயாதான். அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நாம நினைச்ச எதையும் சாதிக்க முடியாது. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்படி சொல்லிதான் என்னை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சுங்க. ஆனா எதுவுமே செய்ய முடியாம நான் இங்க சும்மா தானே இருக்கேன். இல்ல சாரு, அவசரப்பட்டா நம்ம தோத்து போயிருவோம். ஏற்கனவே என் பையன் அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டான். ஆனா அவ ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க இருந்துடலான்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்கு நம்ம விடவே கூடாது. சீனு மாமாவும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். சாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருந்தாதான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். நமக்குன்னு சரியான நேரம் வரும், அப்ப நம்ம வேலையை காட்டலாம். அந்த மாயாவை வெளியே அனுப்பிட்டு உன்னை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரேன். அத்தை, எனக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. இது கண்டிப்பா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் சாரு, நம்பிக்கையா இரு. ஏய் சிவா, நில்லு. என்னண்ணே, என்னாச்சு? என்னண்ணே, ஏன் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? மா, சிலிண்டர். என்னண்ணே, கதிர் சிலிண்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வேலையா பார்த்துட்டு இருக்கான். ஊருக்குள்ள என் மானத்தை வாங்குறதுக்காகவே இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இல்லண்ணே, அவன் வேற ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் நினைச்சிருப்பான். இந்த வேலையை பார்த்துதான் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்க போறானா?
இவனை நம்பித்தானே அவ வீட்டை விட்டு போயிருக்கா. நல்லா படிச்சு ஏன் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போறான்னு தான் தெரியலையே. ஆனா நம்ம தனாவை பாத்துக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு வேலைக்கு போறது நல்ல விஷயம் தானே. என்னடா நல்ல விஷயம்? ஏதோ இவன் ராணி மாதிரி பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போனா இதுல என்ன சம்பாதிச்சு அவளை பார்த்துக்க முடியும்? இவனை நம்பி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிருக்கா பாரு. இவ சந்தோஷமா இருக்கு. வண்டி எடு. சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க வக்கீல் சார், எனக்கு சும்மா காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. என் அண்ணனும் கார்த்திக்கும் வெளியில வந்துதான் ஆகணும். எப்படியாவது அவங்கள வெளியில கொண்டு வாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவங்கள பெயில்ல வெளியில எடுக்க பாருங்க. கண்டிப்பா எடுத்துடலாம் மேடம். ஹலோ, சொல்லுங்க சேட்டு. என்னப்பா சீனு, நானா தான் உனக்கு ஃபோன் பண்ணணுமா? இன்னைக்கு பணம் தரேன் சொன்னியப்பா. கண்டிப்பா நான் இன்னைக்கு கொடுத்துருவேன் சேட்டு. இது வரைக்கும் உன் மேல இருந்தே நம்பிக்கை போச்சு. என் பணம் எனக்கு வரல, நானே நேரா உன் வீட்டுக்கு வந்து உன் ரகுராம் மாமா கிட்டே எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும். ஜாக்கிரதை.